பண்டை நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், அதாவது கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி செண்பகனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு அருங்காட்சியகம் மியூசியம் வந்து இருக்குது. அந்த மியூசியத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து வாங்கிடுவாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து இதை சொல்கிறாங்க. பழைய காலத்து கற்கள், பழைய காலத்து நாணயங்கள், பழைய காலத்து சங்குகள் எல்லாமே வந்து இங்கே வந்து மியூசியத்தில் வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. மிக பழமையான நாணயங்கள், அதாவது யூஎஸ், யூகே, வெளிநாடு நாணயங்கள் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதை சுற்றி பார்க்கவே எப்படியும் வந்து குறைஞ்சது ஒரு 1 ஹவர் ஆகிடும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண கற்கள், விதவிதமான கற்கள், நம்ம எங்கேயும் பார்க்க முடியாத கற்கள். இது இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாணயங்கள், வெளிநாடு நாணயங்கள், இந்தியாவின் பழைய காலத்து நாணயங்கள் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வந்து அவ்வளோ அருமையாக வந்து வச்சுருக்காங்க. இது வந்து வெளிநாடு இரட்டை தேங்காய்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் இருந்தது இங்கே வந்து அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம அரசாங்கம் வந்து எடுத்து அது ஒரு மியூசியமாக வந்து மாற்றி இன்னமுமே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மியூசியம் பக்கத்துலேயே வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் ஒன்று இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குப்பைகள் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. கழுகுகள் எல்லாமே வந்து ஒரிஜினல், எல்லாமே வந்து இறந்த கழுகுகள், இறந்த பாம்புகள், மனிதர்கள், அதாவது மனிதன் கருவுற்ற ப்ரெக்னன்சியாக இருக்கிறது 6 மாதம் எப்படி இருக்காங்க, 7 மாதத்தில் எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்குன்ற முதற்கொண்டு இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. பதப்படுத்தி வந்து ஒரிஜினல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் குஞ்சுகள், பாம்பு வகைகள், பாம்பு வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஸ்னேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட வளர்ச்சியும் வந்து காமிச்சிருக்காங்க. குட்டியாக இருந்தது, பெருசு இருந்தது. கிளி மீன்லாம் ஒன்று இருக்குது, நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் நல்லா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கிளார் அடிக்கிறது இல்லை, அதனால் சரியாக தெரியல. கடல் ஆமை பார்த்தீங்கன்னா, கடல் ஆமையோட எலும்புகள், அதோட ஓடு எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நேராக போய் பாருங்கள், இதை விட இன்னும் அற்புதமாக உங்களுக்கு தெரியும். நம்ம எடுத்ததே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். அதுலேயே வந்து 15 நிமிடங்கள் இந்த வீடியோ. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆயிரும். நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் எல்லாமே வந்து சுற்றி பார்க்கலாம். நேரம் போகிறதே வந்து தெரியாது. கரடியின் கரு இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போனால் தான் பார்க்க முடியும். இல்லாட்டி மெடிக்கல் காலேஜ் போய் தான் பார்க்க முடியும். அங்குமே வந்து அலோட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மியூசியம் போய் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். மண்புழு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக பேர் இருக்காங்க. நானுமே வந்து ரொம்ப பேச விரும்பலை. ஸோ இந்த அருங்காட்சியகம் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து சொல்லுங்கள். கொடைக்கானல் போனீங்கன்னா செண்பகனூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
பட்டர்ஃப்ளைலாம் அந்த சிறுத்தை அடிச்சு கிராமத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. பழனி இவ்வளோ இதாக இருக்குது. அப்புறம் அது கரண்ட் இப்போலாம் நஷ்டம் இல்லையோ. இந்த பறவை எல்லாம் முடிச்சிட்டியா? மணி 3:20 அப்படி மேலே வந்து இருந்துச்சு போயிருக்கியா நீ? மலை ஆலமலை வட்டாரம் கருமாமலை பழங்குடிய மாதிரி வீடுகள்.